ODEல ஹையர் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹையர் ஆர்டர்ஸில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஆர்டர் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும் போது மட்டும் தேர்ட் ஆர்டர் ஆர் ஃபோர்த் ஆர்டர் கேட்கலாம். எப்போயாவது தேர்ட் ஆர்டரும் சேர்த்து கூட கேட்கலாம். இப்போ இதில் ஹையர் ஆர்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் தெரியும். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஓடிஇனா என்ன பிடிஇனா என்னன்னு தெரியும். இப்போ ஓடிஇயில் இது வந்து ஒரு nth ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட ஈக்குவேஷன் d பவர் n ஆஃப் ஒய் டிவைடட் பை dx பவர் n எக்ஸை பொறுத்து n டைம்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா nth ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ரைட் சைடில் நம்ம ஈக்குவேஷன் எப்பயுமே பார்க்கும்போது ஈக்குவல் டு 0ன்னு பார்த்துருப்போம். இங்கே ஹையர் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணும்போது இங்கே எக்ஸ் இருக்கும். இந்த எக்ஸோட ரோல் இங்கே என்னவாகும், இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே ஆகும். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பர்டிகுலர் இன்டெகிரல்ஸ் கண்டுபிடிப்போம். இப்போ இதில் இந்த K1 K2 K3 அதெல்லாமே இந்த KN வரையில் இருக்கிறது எல்லாமே நமக்கு கான்ஸ்டன்ட்ஸாக இருக்கும். அதனால தான் இங்கே கொடுக்கும்போதே நம்ம கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இங்கே ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தி லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த செகண்ட் ஆர்டர் மேக்ஸிமம் நம்ம செகண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு தான் பர்டிகுலர் இன்டெகிரல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராப்ளம் போடுறதுனால இது பர்டிகுலராக நம்ம என்ன பண்ணுவோம்னா nth ஆர்டரில் ஸ்பெசிஃபிக்காக d²y/dx² ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது, இதுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, தென் அப்புறம் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெவலப் பண்ணிக்கலாம். d³ எப்படி வரும், d⁴ வந்தால் அதாவது ஃபோர்த் ஆர்டராக இருந்தால் எப்படி வரும் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், இது எல்லாமே நம்ம அதுக்கப்புறமா டெவலப் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் ஜென்ரல் எக்ஸாம் ஈக்குவேஷனில் பியும் கியூவும் ஆரும் இங்கே என்னவாக இருக்கும், பியும் கியூவும் கான்ஸ்டன்ட்ஸாக இருக்கும். ஆறுங்கிறது நம்ம இங்கே எதை பொறுத்து அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்டெகிரலை பொறுத்து நம்ம இங்கே ஆரை வந்து என்ன டைப் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோவில் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எழுதுவோம். தென் அதுக்கப்புறம் அந்த ஆக்ஸிலரி ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிப்போம். பொதுவாக செகண்ட் ஆர்டராக இருந்தால் 2 ரூட் கிடைக்கும். நமக்கு தெரியும் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தெரியும். சின்ன கிளாஸில் 10th எல்லாம் படிச்சிருப்போம். அந்த 2 ரூட்ஸ் என்னென்னவாலாம் இருக்கலாம் அப்படின்னா ரியல் ரூட் வேறு ரூட்டாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ரியல் அண்டு டிஃப்ரெண்ட் ரூட்ஸாக இருக்கலாம், அல்லது ரியல் அண்டு சேம் ரூட்ஸாக இருக்கலாம். ரூட்ஸ் வந்து 2ம் ரியல் ரூட்டாக இருந்து அது 2ம் சேம் ரூட்ஸாக இருக்கலாம், அல்லது இமேஜினரியாக இருக்கலாம். இது 3 டைப் தான் நமக்கு ரூட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். இப்போ சப்போஸ் ரியல் ரூட் டிஃப்ரெண்ட் ரூட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ae⁻m1x + be⁻m2x அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதே ரியல் ரூட் ஈக்குவல் ரூட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே ax + b e⁻mxஓ அல்லது a + bx e⁻mxனோ கண்டுபிடிப்போம். அடுத்தது இமேஜினரி ரூட்ஸ் ஆல்ஃபா ± i β ஃபார்மேட்டில் நமக்கு ரூட்ஸ் கிடச்சிது அப்படின்னா அதோட சொல்யூஷனை எப்படி எழுதுவோம் அப்படின்னா e⁻αx a cos βx + b sin βx. இப்போ இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன இருக்கோ அதை இங்கே மேலே சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே பீட்டாவோட வேல்யூ இங்கே என்ன கிடச்சிருக்கோ ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன கிடச்சிருக்கோ அதை கொண்டு வந்து இந்த பீட்டாவுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டருக்கான சொல்யூஷன். இதையே நம்ம அடுத்தடுத்து தேர்ட் ஆர்டர் ஃபோர்த் ஆர்டருக்கும் நம்ம டெவலப் பண்ணிக்குவோம். இது ஒரு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். இப்போ இதை நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம் இதிலேருந்து. இப்போ d² - 5d + 6 y = 0 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆக்ஸிலரி ஈக்குவேஷனை எழுதணும். ஆக்ஸிலரி ஈக்குவேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, d/m ரீப்ளேஸ் d/m, டிங்கிற லெட்டரை எம்மால் ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஒய்யை விட்டுட்டு எழுதுவீங்க. அப்போ m² - 5m + 6 = 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லேயோ அல்லது ஃபார்முலா மெத்தட்லேயோ அல்லது கேல்குலேட்டர்லேயோ எதில் வேணாலும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் காலேஜ் லெவல் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதை நம்ம கேல்குலேட்டர்லேயே சிம்பிளாக கூட சால்வ் பண்ணிக்கலாம். கேல்குலேட்டர் யூஸ் பண்ண தெரியாது, எனக்கு இதுலேருந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்க தெரியாதுன்னு சொல்கிறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இங்கே நமக்கு தெரிகிற மெத்தட் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் m² ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம நார்மலாக ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுவோம்.
இப்போ இங்கே 2 நம்பரை கூட்டுனா -5ம் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் +6ம் வரணும். அப்போ நம்ம அதுக்கான நம்பரை என்னென்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா m-3 இன்ட்டு m-2ன்னு எடுத்துக்குவோம். அதுலேருந்து ரூட்டு m = 2 அண்டு 3ன்னு கண்டுபிடிச்சிருவோம். இப்போ இந்த 2 ரூட்டையும் பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுமே என்ன இருக்குது அப்படின்னா ரூட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரூட்ஸாக இருக்குது, ரெண்டுமே ரியல் ரூட்ஸாக இருக்குது. அப்போ நம்ம ஃபார்முலாவில் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா a(e)m1x + b(e)m2xங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். அப்போ அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா a(e)2x + b(e)3x அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறோம். இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். ஏன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தான் ஜென்ரல் சொல்யூஷனாக எப்போ கிடைக்கும் அப்படின்னா =0ன்னு இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சொல்யூஷனாக ஜென்ரல் சொல்யூஷனாகவே கிடச்சிரும். சப்போஸ் =0க்கு பதிலாக எக்ஸ் வேறு ஏதாவது டைப் கொடுத்துருந்தாங்கன்னா தான் நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரலையும் கண்டுபிடிச்சி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் போடுவோம் ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சம்மை பார்ப்போம். இப்போ இந்த சம்மில் பார்த்திங்க அப்படின்னா d²y/dx² - 6 × dy/dx + 13y = 0. இதில் d²y/dx²ங்கிறது என்னென்னா கேபிட்டல் d²/dx²ங்கிறது கேபிட்டல் D². இங்கே 6d + 13 போட்டுக்கணும். y எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்துக்கிற =0. இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஜஸ்ட் d/m ரீப்ளேஸ் d/m போட்டுக்கிறோம். இப்போ ஈக்குவேஷனை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது 2 நம்பரை கூட்டுனா -6ம் 13ம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 13ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். 2 மல்டிப்ளை பண்ணும்போது 1 அண்டு 13க்கு அப்புறம் வேறு எதுவும் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறோம். நார்மலாக ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா அதை ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணி சின்ன கிளாஸ்லாம் சம்மு போட்டிருப்போம். -b + or - √b² - 4ac/2a. இதில் a, b, cங்கிறது இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னென்ன இருக்குது, a வந்து 1 இருக்குது, b வந்து -6 இருக்குது, c வந்து 13 இருக்குது. ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் 3 + or - 2i அப்படின்னு கிடைக்குது. 3 + or - 2iன்னு கிடைக்குது. இப்போ நமக்கு தெரியும் ஆல்ஃபா +or - i/β ஃபார்மேட்டில் இருந்தது. சொல்யூஷன் நமக்கு கிடச்சிருக்க சொல்யூஷன் ஆல்ஃபா +or - i/β ஃபார்மேட்டில் கிடச்சிருக்கு அப்படின்னா y = e⁴x × a cos βx + b sin βxன்னு எழுதிக்கணும்னு சொன்னேன். அதில் ஆல்ஃபாவோட வேல்யூவை 3னும் பீட்டாவோட வேல்யூவை 2னும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ இதுதான் ஜென்ரல் சொல்யூஷனாக கிடச்சிருக்கு. ஏன்னா ஈக்குவேஷன் =0ன்னு இருந்துச்சு. ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் என்ன, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன கிடச்சதோ அதையே ஜென்ரல் சொல்யூஷனாக எழுதிக்கிறோம். மேக்ஸிமம் 2 மார்க்கில் இந்த மாதிரி கொஷின் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமை கொடுக்கலாம். இப்போ ஒன் மோர் ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா d² + 1 × y = 0ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா அடிஷ்னலாக 2 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சரில் இந்த ஏபிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் கிடைக்கும்ல, அதோட ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஜென்ரல் சொல்யூஷன்லேருந்து நமக்கு பர்டிகுலர் சொல்யூஷன் என்ன வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அடிஷ்னலாக வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே d² + 1 × y = 0 அப்படின்னா நமக்கு தெரியும் ஆக்சிலரி ஈக்குவேஷனை m² + 1 = 0ன்னு எழுதியிருக்கோம். இப்போ இந்த m² + 1 = 0லேருந்து டேரெக்டாக நம்ம சொல்யூஷனை கண்டுபிடிச்சிக்கலாம். m² = -1 போட்டுட்டு இதை -1க்கு ரூட் எடுத்தோன்னா +or - iன்னு கிடச்சிரும். அப்போ இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 0ன்னு கிடச்சிருக்கு. பீட்டாவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 1ன்னு கிடச்சிருக்கு. பீட்டாவோட வேல்யூ 1. அப்போ சொல்யூஷன் எழுதும்போது நம்ம என்ன எழுதுவோம்னா e⁴x × a cos βx + b sin βxன்னு எழுதுவோம். அதில் ஆல்ஃபாவோட வேல்யூ 0வாக இருக்கிறதுனால e⁴0x எழுதும்போது எனிதிங் பவர் 0 வேல்யூ 1ன்னு ஆயிரும். ஸோ அந்த டேர்மை விட்டுட்டு a cos பீட்டாவோட வேல்யூ 1, ஸோ a cos βx + b sin βxன்னு எழுதியிருக்காங்க. இதுதான் நமக்கான ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ இதோட நம்ம நார்மலாக காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும் கேட்டால் நம்ம இதோட முடிச்சிடலாம். இங்கே அடிஷ்னலாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா இதுதான் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் y அப்படின்னா இதை y of x, தட் மீன்ஸ் y of the வேரியபிள் x. அப்போ
ஒய் ஆஃப் எக்ஸு ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ்னா ஒய் டேஷ் ஆஃப் எக்ஸ், ஏன்னா ரெண்டு இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒய் ஆஃப் எக்ஸுக்கும் ஒய் ஆஃப் ஜீரோ என்ன, ஒய் டேஷ் ஆஃப் ஜீரோ என்னன்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒய் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா ஒய் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸு, பி சைன் எக்ஸை பண்ணோன்னா காஸ் எக்ஸ்னு கிடச்சிடும். இப்போ இந்த ஒய் ஆஃப் எக்ஸ் ஒய் டேஷ் ஆஃப் எக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இனிஷியல் கண்டிஷன்ஸை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஒய் ஆஃப் ஜீரோ எக்ஸுக்கு பதிலாக ஜீரோன்னு போட்டேன்னா எனக்கு ஆன்சர் ஜீரோன்னு வருமா. அப்போ இந்த ஒய் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக நான் ஜீரோ கொடுக்கும்போது ஒய் ஆஃப் ஜீரோ கண்டுபிடிச்சேன்னா எனக்கு ஈக்குவல் டு ஜீரோ வரப்போகுது. அப்போ ஏ காஸ் ஜீரோ, காஸ் ஜீரோவோட வேல்யூ என்னது 1. அப்போ ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பி இன்ட்டு இந்த சைன் ஜீரோவோட வேல்யூ ஜீரோவாயிரும். அப்போ பி இன்ட்டு ஜீரோவோட வேல்யூ என்னவாகும் அப்படின்னா எனக்கு ஜீரோன்னு கிடைக்கும். ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பி இன்ட்டு ஜீரோ, அப்போ ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிடும். இப்போ இதிலேருந்து நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா ஏவோட வேல்யூ எனக்கு ஜீரோன்னு கிடச்சிடும். அதே மாதிரி ரெண்டாவது இனிஷியல் கண்டிஷன் ஒய் டேஷ் ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு 1. ஒய் டேஷ் ஆஃப் ஜீரோனா ஒய் டேஷ் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வேல்யூ 1 கிடைக்க போகுது. அப்போ இங்கே ஈக்குவேஷனில் ஒய் டேஷ் ஆஃப் ஜீரோ கொடுத்தேன்னா ஏ சைன் ஜீரோ, சைன் ஜீரோ ஜீரோ, அப்போ ஏ இன்ட்டு ஜீரோ ஜீரோவாயிரும். பி இன்ட்டு காஸ் ஜீரோவோட வேல்யூ 1ன்னு ஆயிரும். அப்போ பி இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. அப்போ பியோட வேல்யூ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 1ன்னு கிடைக்குது. அப்போ ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 1ங்கிறத ஜென்ரல் சொல்யூஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா ஏக்கு பதிலாக ஜீரோவும் பிக்கு பதிலாக 1ம் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸுங்கிறது சொல்யூஷனாக கிடச்சிடும். தட் இஸ் த பர்டிகுலர் சொல்யூஷன். இந்த ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்ட் ஆர்டர் ப்ராப்ளம். இப்போ இந்த தேர்ட் ஆர்டர் ப்ராப்ளம் டி க்யூபில் ஆரம்பிக்கிற இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டி க்யூப் மைனஸ் 6d ஸ்கொயர் ப்ளஸ் 11d மைனஸ் 6 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறோம். எழுதிட்டோன்னா இதோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம், ரீப்ளேஸ் டி பை எம் போடுவோம். அப்போ எம் க்யூப் மைனஸ் 6m ஸ்கொயர் ப்ளஸ் 11m மைனஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடை போட்டுட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா டி க்யூப் வரையிலுமே கேல்குலேட்டர்லையே சால்வ் பண்ணிக்கலாம். கேல்குலேட்டரில் சால்வ் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கேல்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு இங்கே இதுக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன கிளாஸில் நம்ம படிச்சிருப்போம். இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டினா வேல்யூ நமக்கு 0 கிடைக்கிது அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து ஒரு 1ங்கிறது 1 ஆஃப் த ரூட்டாக இருக்கும் அப்படிங்கிறது சின்ன கிளாஸில் நம்ம படிச்சிருப்போம். இப்போ இங்கே 1 + 11 12 -6 கூட்டினோன்னா -12. அப்போ 12 - 12 0ன்னு ஆகும். அப்போ 1ங்கிறது கண்டிப்பாக ஒரு சொல்யூஷனாக கிடைக்கும். அப்போது சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் 1ங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ரூட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டு தென் மீது இருக்கிறத x² - 5x + 6 = 0ன்னு வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணியிருப்பாங்க இந்த ஈக்குவேஷனை. இப்போ இங்கே சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1ங்கிறது ஒரு ரூட்டு, மீது இருக்கிற ரூட்டு 2ம் 3யுமா கிடச்சிருக்கு. அப்போ 3 டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் கிடைக்கிது அப்படின்னா அதுலேருந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனை எப்படி எழுதுகிறோம் பார்த்துக்குங்க. ae⁻m1x + be⁻m2x + ce⁻m3xன்னு எழுதுகிறோம். இதே போல் தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம ஹையர் ஆர்டர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ப்ராப்ளமையும் கூட நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இங்கேயும் டி க்யூபில் ஆரம்பிக்குது ஈக்குவேஷன். டி க்யூபில் ஆரம்பிக்குது அப்படின்னாலே நம்ம தேர்ட் ஆர்டர் ஈக்குவேஷனுக்கு 3 சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுகிறோம். இதை பார்த்திங்க அப்படின்னா a³ - 3a² b + 3ab² - b³ ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிங்கனாலும் 1ங்கிற ஆன்சர் 3 தடவை வரும். m = 1, அதாவது m1ம் 1, m2ம் 1, m3யும் 1, 3 ரூட்டுமே 1 தான். அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா 2 ரூட்டு சேம் ரூட்டு ரியல் ரூட்டாக இருக்குது, ஈக்குவல் ரூட்ஸ் அண்டு ரியல் ரூட்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கான ஜென்ரல் ஃபார்மேட் என்ன பார்த்துருப்போம்னா
ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் எம்எக்ஸ்னு பார்த்துருப்போம். இ பவர் எம்எக்ஸ்னு பார்த்துருப்போம். எத்தனை ரூட் வந்தாலும் ஈக்குவல், இப்போ 2 ரூட்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்த எம்முங்கிறது ஈக்குவல் ரூட்டில் என்ன வேல்யூ வந்ததோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே எழுதணுங்கிறத காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் முன்னாடி பார்க்கும்போது நம்ம ஃபார்முலா பார்க்கும்போதே சொன்னோம். அதை தான் இங்கே 3 ரூட்டு சேமாக வந்திருக்கிறதுனால இந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அல்லது ஏ ப்ளஸ் பிஎக்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி 3வது ரூட்டுக்கும் எழுதிக்கிறோம். ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிஎக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இதே இப்போ 4வது ரூட்டு வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் டிஎக்ஸ் க்யூப் இன்ட்டு இ பவர் எம்எக்ஸ், எம்மோட வேல்யூ ரூட் என்ன வேல்யூ வந்திருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ சப்போஸ் 3 ரூட்டில் 2 ரூட்டு சேமாகவும் 3வது ரூட்டு வேறையாகவும் இருந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் எம்எக்ஸ், எந்த 2 ரூட்டு சேமாக இருக்குதோ அந்த வேல்யூவை எம்முக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அந்த 3வது ரூட்டை சிஇ பவர் எந்த ரூட்டு கிடச்சிச்சோ அந்த ரூட்டை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். சிஇ பவர் M3x, அந்த M1 M2 சேமாக இருக்கிறத இதில் எழுதிட்டு ப்ளஸ் போட்டு 3வது சொல்யூஷனை இப்படி எழுதிக்குவோம். இதே போல் நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைச்சாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இப்போ 4 ரூட்டில் 2 ரூட்டு காம்ப்ளெக்ஸாக கிடைக்கலாம், 2 ரூட் ரியல் ரூட்டாக கிடைக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கலாம், சேமாக கிடைக்கலாம். எல்லாத்தையுமே பேசிக்காக இருக்கிற அந்த 2 ரூட்டுக்கான சொல்யூஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். பார்த்திங்கன்னா டி பவர் 4 ப்ளஸ் 4d க்யூப் ப்ளஸ் 8d ஸ்கொயர் ப்ளஸ் 8d ப்ளஸ் 4 இன்ட்டு y இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ இதுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுவோம், ஆக்சிலரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் போட்டும் கண்டுபிடிக்கலாம். ஒரு 2 ரூட்டை கண்டுபிடிச்சிட்டு மீதி இருக்க 2 ரூட்டை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த m பவர் 4-ஐ m ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கோம், உடச்சி எடுத்திருக்கோம். இப்போ 4m ஸ்கொயர்னால் நம்ம 2m த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்திருக்கோம். அதே போல் 4-ஐ 2 ஸ்கொயர்னு எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு ஃபார்முலா ஃபார்மேட்டுக்காக சேஞ்ச் பண்ணுறோம். எந்த ஃபார்முலாங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2caங்கிறது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம ஏபிசி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த கொடுத்துருக்க கிவன் ஆக்சிலரி ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி உடச்சி எழுதிட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நமக்கு இங்கே ஏங்கிறது எம் ஸ்கொயராகவும் பிங்கிறது 2m சிங்கிறது 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ m ஸ்கொயர் ப்ளஸ் 2m ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. அப்போ இங்கே எனக்கு 4 ரூட்டு கிடைக்கணும். அந்த 4 ரூட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ m ஸ்கொயர் ப்ளஸ் 2m ப்ளஸ் 2-வை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா பை ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஆன்சர் -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐன்னு கிடச்சிருக்கு. அந்த ஈக்குவேஷன் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால அப்போ ட்வைஸ் த டைம் இந்த சொல்யூஷன் கிடச்சிருக்கும். இப்போ ட்வைஸ் த டைம் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் 2 தடவை இருக்குது, காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ட்வைஸ் த டைமையும் ஈக்குவல் 2ம் ரூட்டு ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸுக்கு 2ஐயும் கம்பைன் பண்ணும்போது சொல்யூஷன் எப்படி எழுதணும்னா இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸில் 2 சொல்யூஷன் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி ப்ளஸ் டிஎக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்னு எழுதுகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு 2 மார்க்கில் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனை மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேட்கும்போது கேட்கலாம். டிஆர்பிக்கு படிக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி டைப்பில் தான் கொஷின்ஸ் மேக்ஸிமம் கேட்பாங்க டிஆர்பிலெலாம் கொஷின் கேட்கும்போது.